புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெருமாள் கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்புட்குழி விஜயராகவ பெருமாள் கோவில். இந்த கோவிலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். திருமாலின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் 57வது திவ்ய தேசமாகும். ஜடாயுக்கு ஈமைக்கிரியை செய்த தலமாதலால் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதத்தில் கொடிமரமும் பலிபீடமும் கோவிலுக்கு வெளியில் உள்ளது. திருமங்கையாழ்வார் இத்தலத்தை மங்களாசாசனம் செய்துள்ளார். மூலவர் விஜயராகவ பெருமாள், தாயார் மரகதவல்லி, தலவிருட்சம் பாதிரி, தீர்த்தம் ஜடாயு புஷ்கரிணி, விமானம் விஜய வீர கோட்டி விமானம். சீதையை ராவணன் சிறையெடுத்து சென்றபோது ராவணனுடன் போராடி தன் சிறகுகளை இழந்த கழுகு அரசனான ஜடாயு இந்த இடத்தில் விழுந்து கிடந்தார். அப்போது ராமபிரான் ஜடாயுவை பார்க்க நேரிட்டது. ராமபிரானிடம் எல்லா விவரங்களையும் சொல்லி உயிர் நீத்த ஜடாயு ராமபிரான் கையாலேயே அந்திம கடன் செய்கின்ற பாக்கியத்தை அடைந்தார். இதனால் ஜடாயுக்கு மோட்சம் கிடைத்தது. அதனால்தான் இந்த தலத்துக்கு திருப்புட்குழி என்ற பெயர் கிடைத்தது. திரு என்றால் மரியாதை, புல் என்றால் ஜடாயு, குழி என்றால் ஈமக்கிரியை செய்தல். ஜடாயுக்கு ஈமைக்கிரியைகள் செய்யும்போது ஏற்பட்ட வெப்பம் தாங்காமல் வலப்புறம் இருந்த ஸ்ரீதேவி தாயார் இடப்புறமும், இடப்புறம் இருந்த பூதேவி தாயார் வலப்புறமும் மாறி அருள் பாலிப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. எனவேதான் இங்கு மட்டும் தாயார் சன்னதி பெருமாளுக்கு இடதுபுறமும், ஆண்டாள் சன்னதி பெருமாளுக்கு வலதுபுறமும் அமைந்துள்ளது. ஜடாயுக்கென்று ராமபிரான் ஏற்படுத்திய தீர்த்தம்தான் கோவிலுக்கு எதிரே உள்ளது. மூலவர் தமது தொடையில் ஜடாயுவை வைத்து கொண்டிருக்க திருமகளும் பூமி தேவியும் காட்சி கொடுக்கின்றனர். பெருமாள் திருவீதி புறப்படும் போதெல்லாம் ஜடாயுவுக்கும் சகல மரியாதையும் உண்டு. விஜய வீரக்கோட்டி விமானத்தின் கீழ் மூலவர் விஜயராகவ பெருமாள் வீட்டிருந்த கோலத்தில் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். இங்கு தாயார் தனி சன்னதியில் மரகதவல்லியாக கொலுவிருக்கிறாள். பச்சை மேனியாளாக தாயார் வீட்டிருப்பதில் இன்னொரு சிறப்பும் உள்ளது. அதுதான் வறுத்த பச்சை பயிரை முளைக்க வைக்கும் அதிசயம். குழந்தை பேறு இல்லாதவர்கள் இத்தலத்துக்கு வந்து ஜடாயு தீர்த்தத்தில் நீராடி இரவில் வறுத்த பயிரை மடியில் கட்டிக்கொண்டு சன்னதியில் படுக்க மறுநாள் காலையில் அப்பயிறு முளைத்திருந்தால் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. மூதாதையருக்கு செய்ய வேண்டிய கடன் ஏதாவது பாக்கி இருந்தால் அதை இத்திருத்தலத்தில் செய்யலாம். கோயிலினுள் வலது பக்கம் சக்கரத்தாழ்வார் தனிச்சன்னதியில் சேவை சாதிக்கிறார். மூலவருக்கு எதிரே இன்னொரு கருடன் சம்பிரதாய அமைப்பாக மூலவருக்கு முன்னால் உள்ள மண்டபத்தில் ஹோமகுண்டம் உள்ளது. இந்த இடத்தில்தான் பெருமாள் சாட்சியாக அனைத்து ஹோமங்களும் யாகங்களும் நடைபெறும். இந்த கோவிலோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம ஆர்ஆர் தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு கோவில் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராஜாராம். நன்றி.